ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிப்பியில் இன்னைக்கு மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி மயோனீஸ் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு முட்டை எடுத்து வெள்ளைக்கரு மட்டும் பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு, 10 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் எதுவும் சேர்க்காம அப்படியே அடித்து எடுத்துக்கலாம். பூண்டு இதுக்கு மேலே சேர்க்காதீங்க, காட்டமாக இருக்கும். டேபிள் ஸ்பூனும் டீஸ்பூனும் வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக காட்டுறேன். இதை அடிச்சிட்டோம். இது கூட 3 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் மற்ற ஐட்டம்லாம் நைஸ் ஆகிற வரைக்கும் அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்க, அடிச்சிட்டோம். 100 ml சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க, அதுதான் இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அடித்தாதான் இது கரெக்டாக வரும். பீட் பண்ண பிறகும் அதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கலாம். எல்லா ஐட்டம் சேர்த்த பிறகு லாஸ்ட்டில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்த பிறகு மற்ற ஐட்டம் சேர்த்திங்கன்னா மயோனீஸ் பிரிஞ்சிருங்க. பாருங்கள், லைட்டாக கெட்டியாயிடுச்சு. 1/4 டேபிள் ஸ்பூன் இல்லை அதுக்கும் கம்மியாக எண்ணெய் சேர்த்து பல்ஸ் மோடில் வச்சு கெட்டியாகிற வரைக்கும் அடித்து எடுத்துக்கோங்க. 100 ml எண்ணெய் எடுத்ததில் 50 ml தான் யூஸ் பண்ணேன். மீதி பாருங்கள், பாதி அப்படியே இருக்குது. பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. இது ஈஸியான ரெசிபி தாங்க, ஆனால் பொறுமையாக செஞ்சீங்கன்னா கரெக்டாக வருங்க. அவ்வளோதாங்க, மயோனீஸ் ரெடி. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.